There's a race against time as we struggle for independence. தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறையை மக்கள் சார்பான அமைப்பாக மாற்றியமைக்கும் பொருட்டு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பல தசாப்தங்களின் பின்னர் மன்னார் வயற் பிரதேசங்களிலிருந்து இம்முறை அமுக நெல் விளைச்சல். இலங்கையின் கைத்தொழில் அபிவிருத்திக்கு நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வேலைத்திட்டம் விஸ்தரிப்பு. ஆப்கானிஸ்தான் யுத்தம் சம்பந்தமான தமது புதிய தந்திரோபாயங்கள் பற்றி அமெரிக்க ஜனாதிபதி விளக்கமளித்தார். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்ப்போம். கூட்டுறவு அமைப்பை மக்கள் சார்பான அமைப்பொன்றாக மாற்றியமைக்கும் பொருட்டு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி செயற்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டுப்பற்றுமிக்க தலைவர் ஒருவரின் பொறுப்பும் இதுவாகும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முயற்சியினூடாக கூட்டுறவுத்துறையை சிறந்த மட்டத்திற்கு அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது என்று கூட்டுறவுத்துறை பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ඒ වගේම මම දන්නේ කී දෙනෙකුට මතක තියෙනවද කියලා 70 දශකයේදී මේ සමුපකාර ව්‍යාපාරය තිබුණු හැටි. ඒක 77න් පස්සේ මොනතරම් පහතට වැටුණාද කියන එක පිළිබඳවත් තමුන්නාන්සලාට අමුතුවෙන් කිව යුතු නැහැ. විවෘත ආර්ථික ක්‍රමය හඳුන්වලා දීම, සමගම සමුපකාරය අමතක කරලා දැමීම. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இங்கு கருத்து வெளியிடுகையில் சுமார் 3 வருடங்களுக்கு முன்னர் எமது கூட்டுறவுத்துறை எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 70வது தசாப்தத்தில் சுபிட்சமிக்க அமைப்பாக இருந்த கூட்டுறவுத்துறை 77ஆம் ஆண்டில் திறந்த பொருளாதாரம் அறிமுகம் செய்யப்பட்டதை அடுத்து கீழ்மட்டத்திற்கு தள்ளப்பட்டது. நாட்டின் மீது பற்றுமிக்க அரசியல்வாதிகள் கூட்டுறவுத்துறையை வீழ்ச்சியடைய செய்வதில்லை. எவ்வாறாயினும் கோட் ஷூட் அணிந்து வீதியில் பிக்கெட்டிங் ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் இதனை தொகுதி கடைகள் மத்தியில் உள்ள யாசகர் என்று குறிப்பிட்டுள்ளனர். கூட்டுறவு சங்கங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மக்கள் நலனுக்காக செயற்படும் அமைப்பாக இதனை மாற்றுவதாக மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று பல்தொகுதி கடைகளுடன் போட்டியிடும் மட்டத்திற்கு கூட்டுறவுத்துறையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொறுப்பு கூட்டுறவு ஊழியர்களிலான உங்களிடமே உள்ளது என்று தெரிவித்தார். සියලුම සමුපකාර සමිති වහල් බවෙන් නිදහස් කරලා ජනතා සුබසිතට යොමු කරනවා කියලා. අපි දැන් සුපර් මාකට් යුගයේ යාචකයා කියපු සමුපකාරය සුපර් මාකට් එක්ක තරඟ කරන්න පුළුවන් සුපිරි තැනකට ගෙන යන්න අවශ්‍ය පසුබිම හදලා තියෙනවා. එය කළ යුත්තේ වගකීම තියෙන තමුන්නාන්සලාට. சமூகக்கார வியாபார கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கென கடந்த ஆண்டு 18 கோடி ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் கடந்த கால கடன்களை பதிவளிப்பு செய்திருப்பதுடன் வரிச் சலுகைகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்துள்ளது என்று அமைச்சர் பந்துல குணவர்தன இங்கு தெரிவித்தார். அமைச்சர் இங்கு கருத்து வெளியிடுகையில் இலங்கை வரலாற்றில் கூட்டுறவுத்துறைக்கு இந்த அளவு நிவாரணங்களை வழங்கிய அரசாங்கம் ஒன்று இருக்கவில்லை, எதிர்காலத்தில் உருவாகப் போவதும் இல்லை. இந்த பொற்காலத்தை உருவாக்கி தந்ததையிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். මෙතරම් සාන ප්‍රමාණයක් දීපු ආණ්ඩුවක් නැතුව පමණක් නෙමෙයි මින් පස්සේ ඇති වෙන්නෙත් නැති නිසා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා යටතේ තමයි ලාංකීය සම්පකාර ව්‍යාපාරයේ අපි තමුන්නාන්සලා එකතු වෙලා ස්වර්ණමය යුගයේ උදා කරන්නේ කියන ටික අපි එතුමාට ගෞරවයක් ලෙස මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමැතියි. ருபெல்லா தடுப்பூசி ஏற்றுவதில் இடம்பெற்ற அசம்பாவிதத்தை காரணம் காட்டி தேசிய நோய் எதிர்ப்பு சக்தி வேலைத்திட்டத்தை தடுக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் நிமால் சிரிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்ச்சிகளுக்கு இணங்க வேண்டாம் என்றும் அமைச்சர் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ඉදිරියට ලංකාවේ මොංගල් බේබීස්ලා ආබාධිත දරුවන් ඩිෆෝම් අය අංග විකල අය බිහි වෙනවා වැඩි වෙයි. ඒවට ඔය වෘත්තීය සමිතිකාරයෝ සියලු දෙනාම වගකිය යුතුයි.
ඔය වෘත්තීය සමිතිකාරයෝ සහ දේශපාලඥයෝ මේ දේශපාලන වාසි ලබා ගැනීම හා මත පහර දීම සඳහා බොරු වේගල් 40 බොරු කියපු සියලු දෙනාටම මං හිතන්නේ මම කිසි කෙනෙකුට සාප කරන්නේ නැහැ. නමුත් ඒ පිහි වෙන දරුවන්ගේ දෙමව්පියන් එදාට සාප කරයි මේ අයට. අපිට මෙවැනි දරුවෙක් පිහි වුණේ අපි තුල මෙවැනි බොරු බියක් ඇති කළේ මෙන්න මේ අය කියලා. ඒ නිසා මං කියනවා මේ පාපයට කොටස්කාරයෝ වෙන්න එපා. நாராயண்பேட்ட அபேராமவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தாதிமாரின் 40 மணித்தியால சேவையை 36 மணித்தியாலங்களாக குறைப்பது சம்பந்தமான சுற்றறிக்கையை அரசாங்க சேவைகள தாதிமார் சங்கத்திடம் கையளிப்பதை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா அந்த சுற்றறிக்கையை சங்கத்தின் தலைவர் முருத்தட்டுவே ஆனந்த தேரரிடம் கையளித்தார். தாதிமாரின் கடமைகளை சீர்குலைக்க அரசியல் கட்சியொன்று முயற்சி செய்து வருவதாக முருத்தட்டுவே ஆனந்த தேரர் இங்கு சுட்டிக்காட்டினார். அமரர் டி.ஏ. ராஜபக்சவின் மக்கள் சேவைகள் கௌரவிக்கப்பட உள்ளன. இதனை முன்னிட்டு பல்வேறு பொதுச் சேவைகள் நாளை முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்பட உள்ளன. வளவை உரிமைய 2009 என இது பெயரிடப்பட்டுள்ளது. வளவை மற்றும் சந்திரிகா வாவிகளின் திட்டத்திற்கு 50 வருடங்கள் பூர்த்தியடைவதை முன்னிட்டு அத்திட்டத்தை அமுல்படுத்த செயற்பட்டவர்கள் இங்கு நினைவு கூறப்படுகின்றனர். அம்பிலிப்பிட்டிய ஹம்பாந்தோட்டை பகுதிகளை மையமாக கொண்டு பல திட்டங்களும் அமுல்படுத்தப்பட உள்ளன. டி.ஏ. ராஜபக்சவின் 104வது ஜனன தினத்தை முன்னிட்டு இந்த வேலை திட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய அம்பிலிப்பிட்டிய மற்றும் ஹம்பாந்தோட்டை பகுதிகளில் நாளை முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை பல்வேறு சமூக சேவைகள் இடம்பெறவுள்ளன. அம்பிலிப்பிட்டிய சந்திரிகா வாவிக்கு அருகே நாளை இரவு பிரித் ஓதும் வைபவம் ஒன்று நடைபெறவுள்ளது. பாடசாலை மட்டத்தில் பேச்சு, கட்டுரை, சித்திரம் வரைதல் போன்ற போட்டிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திட்டங்களும் கமநெகும மகநெகும திட்டங்கள் சம்பந்தமான அபிவிருத்தி திட்டங்களும் அமுல்படுத்தப்படும். தொழில்சார் மற்றும் தொழில் பயிற்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சகல அமைச்சுகளினதும் பங்கேற்புடன் நடமாடும் சேவையொன்றும் தொழில் வங்கி சேவையொன்றும் நடத்தப்பட உள்ளன. இதன் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் சமல் ராஜபக்ஷ உட்பட முக்கிய அமைச்சர்களின் பங்கேற்புடன் சந்திரிகா வாவிக்கு அருகே நாளை இடம்பெறவுள்ளது.